ஆதவர்ஜுனாவும் வந்து ஒரு ஆகச்சிறந்த பேச்சாளர் கிடையாது. நாஞ்சில் சம்பத் முன்னாடி வந்து 10ல் ஒரு படம் கூட பேசிட மாட்டார். பேச்சில் கவரக்கூடியவர் இல்லை ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா வந்து நூல் விட்டு பார்க்குறேன். அவருக்கு வந்து அவருக்கு என்னென்ன 2 விஷயம், அந்த கட்சியில் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை நிலைநிறுத்தணும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கட்சியோட பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய புதுவை மண்ணை சேர்ந்த திரு ஆனந்தை விட அவருக்கு அடுத்து தான் வந்து இவர் பேசுறார். ஒழுங்கா பேசுவார், தடுமாறாம பேசுவார், அவ்வளவுதான். ஆனா பேச்சுக்காக ஆகர்ஷிக்கக்கூடிய ஈர்க்கக்கூடிய வல்லமை கொண்டவர் திரு நாஞ்சில் சம்பத். நாஞ்சில் சம்பத் வந்து பேச ஆசைப்படுவார், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவர் ப்ராப்ளமேட்டிக்கான வேற பேசுறதுல கொஞ்சம் முன்ன வார்த்தையை விட்டுவார். திரு ஆதவர்ஜுனா வந்து தன்னுடைய முக்கியத்துவத்தை நிரூபிக்க விரும்புகிறார். தாவேக்காக்குள்ள விஜய்க்கு அடுத்து ஆதவ் தான் அப்படிங்கிறது தான் அவருடைய அங்கே நிலைநிறுத்துற முயற்சி. அதை அண்ணன் ஆனந்த் போன்ற பெருமக்கள் வந்து பெருந்தன்மையாக அப்படியே அதை அனுசரித்து ஒன்றும் பிரச்சனை போகிறாங்க. அது எலெக்ஷன் வரைக்கும் ஸ்மூத்தாக போகும். எலெக்ஷனுக்கு பிறகு என்னதுங்கிறலாம் நம்ம வந்து ஒரு கேமான பார்க்கணும். அவர் வந்து ஒவ்வொரு வார்த்தையில் அந்த ஜென்சி புரட்சி வெடிக்கும்னு சொன்னது, இந்த கருப்பு சப்புக்கு இது போட்டாங்க சப்போர்ட் பண்ணு சொன்னாலாம் வந்து நூல் விட்டு பார்க்கறது. அதாவது கட்சியே நமக்கு ஏதாவது சொல்லுதா, நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுதா, நம்ம வந்து அந்த மாதிரி நம்ம சுதந்திரமாக சிந்திக்கக்கூடிய இடத்துல தான் இருக்கிறோமா அப்படின்னு அவரே பரிசோதிச்சுக்கிற முயற்சி, கட்சியை அவர் பரிசோதிக்கிற பயிற்சி, அது ரெண்டுமே சேர்த்து பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு உள்ள இன்டென்லாம் என்ன நடந்துட்டுன்னு எனக்கு தெரியாது. நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி பேசும்போது கூட சமீபத்தில் அவர் இந்த பிரஸ் மீட் கொடுத்திருந்தப்போ திருப்பரங்குன்றம் விஷயம் பற்றி விஜய் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு கேட்டப்போ அது சொல்லாமல் இருக்கிறது தான் இந்த மாதிரி விஷயத்தில் நல்லதுன்னு நாஞ்சில் சம்பத் அவர்கள் சொன்னார். ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷன் மக்கள்கிட்டயே இருந்தது, விஜய் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு கூட்டத்திலையும் அவர் டச் பண்ணல. என்ன செய்ய போறாருங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. விஜய் பல விஷயங்கள் பற்றி பேசல. நமக்கு வந்து ஆணவ படுகொலைகள் பற்றி அவர் பேசினது கிடையாது, ஜாதிய தாக்குதல் பற்றி பேசினது கிடையாது, கூட்டு பாலியல் வன்கொடுமை பற்றி பேசலை. இப்போ கூட வந்து ஒரு +2 மாணவனை +1 பசங்கள்லாம் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க தஞ்சாவூரில். இது மாதிரியான ஒரு பள்ளி கல்வியெல்லாம் எவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதெல்லாம் வந்து அவர் பேசுறது இல்லை. நிறைய விஷயங்கள் பேசுறது இல்லை. பட் நம்ம என்ன செய்ய முடியும்? என்னுடைய பாலிசி என்ன அப்படின்னா, ஏன் பேசலாம் கேட்கறது கிடையாது. நம்ம வந்து பேசினா சரியா தப்பான்னு சொல்கிறது. சிலர் பேசலாம், சில பேசாமல் இருக்கலாம். ஆனால் பொது வெளிக்கு வந்தால், பொது வாழ்க்கைக்கு வந்தால், அரசியலுக்கு வந்தால் அவர் நிலைப்பாடு என்னன்னு தெரியும். அவர் சொல்கிறார்ல, கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றின காங்கிரஸ் கட்சியுடைய சக்கரவர்த்தியோட பேசுகிறாரு அப்படிங்களா? காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சியில் வலுக்கட்டாயமாக யாருடைய ஒப்புதலையும் பெறாமல் மாநில பட்டியலில் இருந்த கல்வியை பொதுப்பட்டியலுக்கு மாற்றுது. அந்த காங்கிரஸ் கட்சியை பேச்சு நடத்துகிறார். 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. எப்போ? 2014க்கு முன்னாடி. அந்த 600 மீனவர்கள் கொல்லப்பட்ட போது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி. அவங்கள கூட்டணி வச்சார். எங்கள் அண்ணன் சீமான் ரொம்ப அழகாக கேட்டார், இப்போ காங்கிரஸ் கட்சியோட எப்படிப்பா கூட்டணி வைக்க முடியும்? எல்லா பிரச்சனைக்கும் அவங்க தானே இப்போ அடிப்படை காரணமாக இருக்கிறாங்க. ஈழ பிரச்சனையிலேருந்து எல்லா பிரச்சனையும் அடிப்படை காரணமாக அவங்க தான் இருக்கிறாங்க. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட சேர்த்து நம்மளே அடிப்பாங்களேன்னு சொன்னார். இதுதான் முக்கியமான விஷயம். அப்போ எல்லாத்துலையும் ஒரு பாலிசி வச்சிருக்கிறார். அப்போ இதில் என்ன உங்களுக்கு கருத்துங்கிற கேட்பாங்கல்ல. தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது, கூட்டு பாலியல் வன்கொடுமை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, ஜாதிய வன்கொடுமை பற்றி பார்வைன்னா, ஆணவ படுகொலை பற்றி உங்கள் பார்வைன்னா, திருப்பரங்குன்றம் வருது உங்கள் பார்வை கேட்பாங்கல்ல. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லி அப்படி இருக்க முடியாதுல்ல. திரு வைகோல் சொன்னது போல கேரவன்லேயே இருந்தது போதும், வெளியே வரணும் அப்படிங்கிறது உண்மைதான். கருத்து இருக்கணும்ல, அவங்க கருத்து என்னங்கிறது தெரியும்ல. நான் கருத்து சொல்லுவோம் சொல்ல மாட்டோம், நாங்கள் வந்து எப்போ சொல்லுவோம் சொல்லணும், அது அவங்களுடைய உரிமை, மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் பொதுமக்களுக்கு ஐடியாலஜிக்கலா தேர்தலை சந்திக்கிறதுக்கு உதவும். பிஹைண்ட் வுட்ஸ் பியாண்ட் தி நியூஸ் வித் ரங்கராஜ் பாண்டே. டைட்டில் ஸ்பான்சர் கிராண்ட் ராயல் டூர்ஸ். உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க கிராண்ட் ராயல் டூர்ஸ் வாங்க. பவர்ட் பை அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட். எவர் ஃப்ரெஷ், எவர் டெலிஷியஸ் சீ ஃபுட் டிஷஸ். இப்போது தமிழகம் எங்கும்.